ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் அன்பு சிவமம்மா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உருண்டை குழம்பு. இது எங்கள் அத்தை வீட்டு ஸ்டைலில் நாங்கள் வைக்க போகிறோம். அதுக்கு கடலைப்பருப்பு, சோம்பு, வெள்ளைப்பூடு, ஒரு துண்டு இஞ்சி, அப்புறம் கல் உப்பு போட்டு நல்லா அரைச்சிக்கணும். அப்புறம் ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம்பருப்பு பொரிஞ்சோடனே வெங்காயத்தை போட்டு வதக்கணும். வெங்காயம் வதங்கினோடனே கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிப்போம். சைட் பை சைட் அரைச்ச கடலைப்பருப்பு பேஸ்ட் எடுத்து போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வதக்கிறனால நம்மளுக்கு பச்சை வாடை இருக்காது. குழம்புல போட்டாலும் நம்மளுக்கு அவ்வளோ சீக்கிரமாக உருண்டையும் உடையாது, நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் சாஃப்டாக இருக்கும். லாஸ்ட்டாக தேங்காய் பூ போட்டு இறக்கி ஆற வச்சுருவோம். அப்புறம் இன்னொரு சட்டியில் கடலெண்ணெய் ஊற்றி வெந்தயம், சோம்பு நல்லா பொரிஞ்சோடனே வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். அப்புறம் மிக்சியில் தக்காளி, வெள்ளைப்பூடு நல்லா பேஸ்ட் பண்ணி போட்டுட்டு புளியை நல்லா கரைச்சி ஊற்றிடுவோம். இதில் மஞ்சத்தூள், மல்லித்தூள், குழம்பு மிளகாய் பொடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுறலாம். குழம்புக்கு தேவையான கல்லுப்பும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருவோம். அதோடு நம்ம வதக்கி ஆற வச்ச அந்த கடலைப்பருப்பு உருண்டை பிடிச்சி வச்சு குழம்பு கொதித்தோடனே உருண்டையெல்லாம் ஒன்று ஒன்றா போட்டு நல்லா மூடி வச்சுருவோம். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றுறோமோ அந்த குழம்புல உள்ள தண்ணி ஃபுல்லாக உருண்டை நல்லா பிடிச்சி நம்மளுக்கு குழம்பு நல்லா கெட்டியாக வந்துடும். சாப்பிடும்போது நம்மளுக்கு ஒரு உருண்டை கூட உடையவே உடையாது, நல்லா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு நீங்கள் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.